ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு 30K பிசி பில்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பர்பஸ்க்காக பில்ட் பண்ண போகிறோம். என்ன காம்போனன்ட்ஸ், என்ன சாஃப்ட்வேருங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸுங்க. ஸோ அவர் ப்ரைமரியாக யூஸ் பண்ணக்கூடிய 2 சாஃப்ட்வேர் வந்து Autocad அண்ட் Caesar 2. ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கு அவரோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 30K தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இன்க்ளூடிங் மானிட்டரோட 30Kல நம்ம என்ன மேக்ஸிமம் ஸ்பெக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் இந்த ஸ்பெக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்ன ஸ்பெக்ஸுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா AMD Ryzen 5ல 5600G ப்ராசர். ஸோ இன்றைக்கி G சீரிஸ் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்கில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராசர் AMDயில் 5600G. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 6 கோர் 12 த்ரெட் இருக்குங்க. MSIயில் B450MA Pro Max. ஸோ இது வந்து ஒரு 4 RAM slot மதர் போர்டுங்க. இதில் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால வைஃபை வராது, ஆனால் M.2 ஸ்லாட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த போர்ட்லேயுமே வைஃபை வரலைன்னா ப்ளூடூத்தும் வராது. கஸ்டமருக்கு வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னால நம்ம அடிஷ்னலாக ஏர் கூலரோ லிக்விட் கூலரோ எதுவும் போடலிங்க. ப்ராசர்லேயே வரக்கூடிய இன்பில்ட் ஸ்டாக் கூலர் தான் இந்த ப்ராசருக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரேம் வந்து பார்த்திங்கன்னா கார்ஷேரில் 8GBயில் 3200 MHzல DDR4 ரேம் 2 ஸ்டிக் ஆட் பண்ணுறோம். 16GB டோட்டலாக ஆட் பண்ணுறோங்க. வேணும்னா ஃபியூச்சரில் இன்னும் 2 ரேமும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கேஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன கேஸ் வந்து கோகனட் அப்படிங்கிற பிராண்டில் போயிருக்கோம். அதில் வந்து ஜாக்குங்கிற மாடல் போயிருக்கோம். இதில் வந்து இன்பில்ட் எஸ்எம்பிஎஸ் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வந்துடும். ரெண்டாவது வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு பவர் சப்ளை அண்டு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு கேபினெட்டுங்க. போத்து வந்து புட்டுகுதராக வர்றதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான கேபின் ப்ளஸ் பவர் சப்ளை. நீங்கள் தாராளமாக இந்த கேஸ் வந்து லோ பட்ஜெட்டில் போகிறப்ப போகலாம். ஏன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. நாங்கள் பர்சனலாக டெஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்டிங்க. ஸோ எஸ்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து சேட்டால் வேணும் அப்படின்னால க்ரூஷியலில் 240GB சேட்டா எஸ்எஸ்டி தான் நம்ம இந்த பிசிபிளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் 500GB வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா 500GB வந்து டிஃபால்ட்டாக சீகேட்லேயும் WDலேயும் வராது. இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் 1TB அண்ட் 1TB அண்ட் எபோவ் தான் வரும் இன்றைக்கி வர்ற கரண்ட் ஜென்ரேஷன்ஸ். ஸோ 500GB வேணும்னால நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்ங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் வாரண்டியோடு தான் நம்மளுக்கு வருது. இதில் இந்த கேபினில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் USB ஆடியோ ஜாக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடும், டாப்பில் வராது. ஒரு சில கேஸஸில் டாப்பில் வரும். ஸோ கஸ்டமர் வந்து இதுவும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரண்ட்டில் வேணும்னு கேட்டனால இந்த கேஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து வியூசோனிக் பிராண்டில் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இது வந்து ஒரு 22 இன்ச் மானிட்டருங்க. ஸோ எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மானிட்டர்ஸ் வேணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வியூசோனிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டர் வந்து நார்மலாக எல்லா மானிட்டர்லேயுமே 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த மானிட்டரில் ஸ்பெசிஃபிக்காக 3 year ப்ளஸ் அடிஷ்னல் 2 year டோட்டலாக 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு இந்த மானிட்டரோட வாரண்டி நம்மளுக்கு கிடைக்குங்க. 30Kல நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த பிசி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிசிஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. எங்களோட ஸ்டோர் நம்பர் அண்ட் ஸ்டோர் லொக்கேஷனை வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் பிசி பில்ட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.